Hi, good evening, friends. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead you not into temptations, but deliver you from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. வசனம் ஜோசுவா 13 அதிகாரம் 1 முதல் 33 வசனம் வரை. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. Now the Joshua was old and stricken in year, and the Lord answered unto him, Thou art old and stricken in year, and there remain yet you very much land to be possessed. வசனம் 2. மீத இருக்கிற தேசம் எவைகளெனில், எகிப்திற்கு திறனான சீகீர் ஆறு துவங்கி கானானியரை சேர்ந்த தக்கதாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனியின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கோசேரின் முழுவதும். This is the land that yet remain, all the border of the Philistines and all the Gezeria. வசனம் 3. காசா, அஸ்மோதேத், அஸ்கோலைன், காத், எக்கோரேன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும். From Sinir, which is before Egypt, even unto the border of the Hikiria northward, which is continued to the Canaanian 5 lord of the Philistines, the Gazetias and the Asturias, the Esculitias, the Getias and Ekritians, also the Evitias. வசனம் 4. தெற்கே துவங்கி ஹாப்போக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசம் சீதோனியருக்கு அடுத்த எமோரியர் நாடுமே. From the south all the land of the Canaanians and Amorites that is past the Sidonians, and to the upper to the border of the Amorites. வசனம் 5. கிபிலியரின் நாடும் சூரிய உதயம் புறத்தில் எர்மோனின் மலை அடிவாரத்திலும் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு அமோத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் உள்ள லிபோனின் முழுவதும். And the Lord of the Gibeath and all the Lebanon, and toward the sunrising from Belogar under Mount Dermon, and to the entering into the Hematan. வசனம் 6. லிபியோனின் துவங்கி மிஸ்போத்மாயிரும் மட்டும் மலையிலே குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நம் தானே.
நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். All the inhabitants of the hill country, from the Lebanon unto the Mesopotamian, and all the Sidonians, them will and drive unto them from before the children of the Israel only. Divide though it by the Lord unto the Israelites for inheritance, as I have the commandments thee. வசனமேலே ஆதலால் அந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசே பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக பங்கிட்டு என்றார். Now therefore divide this land for an inheritance unto the 9 tribes and the half tribes of the Manasseh. வசனம் 8. மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரொபானியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்ததும் அதை காத்தின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே அவருக்கு கொடுத்தான். With whom the Reubenians and the Gadians have the received their inheritance, which is Moses gave them by one Jordan eastward, even as Moses the servant of the Lord and give them. வசனம் 9. அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற அர்வோரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணம் துவங்கி தீபியோன் மட்டும் இருக்கிற மோதோப்பிவின் சமான பூமி யாவையும், from Arnon that is upon the bank of the river Ronon, and the city that is in the midst of the river, and all the plain of Moab unto the Tibon. வசனம் 10. எஸ்போனில் இருந்து அமோன் புத்திரரின் எல்லா எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகேனுக்குரிய சகல பட்டணங்களையும், and all the cities of the Syrian kings of the Amorites, which regain in Heshbon, unto the border of the children of the Ammon. வசனம் 11. கீலியாத்தையும் கோசேரியர் பக்தேரியருடைய எல்லை உள்ள நாட்டையும் எர்மோனின் மலை முழுவதையும், and and the border of the Geshurites and Moserites, and all the mount of Armon, and all Bazan, and to the Silasha. வசனம் 12. அஸ்தரோத்தில் எத்திரேலும் ஆண்டு மோசே முறியடித்த துரத்தின ராட்சதரில் மீதியாய் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக்கும் சால்காம் மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். All the kingdom of the oak in Basan, which regain in Ashtaroth and Edrei, who remain need have the remnant of the Kigans. For this did Moses made and cast them out. வசனம் 13. இஸ்ரவேல் புத்திரரையே கோசூரியரையும் மகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. கோசேரியரும் மகாத்தியரும் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே கூடியிருக்கிறார்கள். Never lost the children of the Israel expelled not, and the Goserites nor these Mazarites, but the Goserites and the Mazarites dwell among these Israelites until this day. வசனம் 17. லேவியரும் கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளை அவர்களுடைய சுதந்திரம். Only unto the tribes of the Levi he given only inheritance,
the sacrifice of the Lord God of the Israel made by the fire and their inheritance as he said unto them. வசனம் 15. மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரி கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். And Moses gave unto the tribes of the children of the Reuben inheritance and according to their families. வசனம் 16. அர்னோனின் ஆற்றங்கரையில் இருக்கிற அர்வோவும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி ஹெமோதோபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், and their coast was from Arnor that is on the bank of the river Arnon, and the city that is the medius of the river, and all the plain by the Modoba. சமபூமியில் இருக்கிற எஸ்னோனும் அதன் எல்லை பட்டணங்களும் ஆகிய தீபோன், போமோதிபாகள், தோப்வாகள், மேயான், Asbon, and all the cities that are in the plain Tibon, and Tomotobal, and the Bet Tobal Moon. வசனம் 18. யோகோசா கோத்சம் கோதமோத் மோபக் and Zoga and Kodoma and the Mobgoda. வசனம் 19. கிரியாத்தியேம், சிம்மா பள்ளத்தாக்கின் மலையில் உள்ள கோரோசகர் and கிரிசோடம் and Simba and Izra in Mount Ab the valley. வசனம் 20. பெத் ஹியர் அஸ்ரோத் பிஸ்கா, பெத் சீமோத் முதலான and பெத் பியர் and அஸ்ரோ பிஸ்கா and பெத் சிகமோத். வசனம் 21. சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகேன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைகளுக்குள்ளீற்று. அந்த சீகேனையும் தேசத்திலே குடியிருந்த சீகேனின் அதிபதிகளாய் இருந்த ஏவி, ரொக்கோம், சூர் ஊர் ரோபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். And all the cities of the plain, and all the kingdom of the Sihon, king of the Amorites, which reigned in Asban, whom Moses smote with the prince of the Midian, Hiv and Ripcon, and Azir, and Ur, and Ribia, and which were in Doki, Sion, living in the country. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரர்கள் வெட்டின மற்றவர்களுடன் கூட போய் ஈரான் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள். Balaam also the sons of Beor, these Seir did the children of the Israel slay with the sword among them that were slain by them. வசனம் 23. அப்படியே யோர்தானும் அதற்கடுத்த ரூபன் புத்திரரின் எல்லை ஈற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரனுக்கு இவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். And the border of the children of the Reuben was Jordan, and the border of thereof this was the inheritance of the children of the Reuben after their families, the cities and the village thereof. வசனம் 24. காத் புத்திரரின் கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்த என்னவெனில், and Moses gave an inheritance unto the tribes of Gad, and even unto the children of the Gad according to the families. வசனம் 25. யோசேரும் கீலியாத்தின் சகல பட்டணங்களும் ராபாவுக்கும் ஏதேரே இருக்கிற அர்னோர் மட்டுமுள்ள அம்மோ புத்திரரின் பாதி பாதித்த தேசமும்,
And there are Cost and Was and Jer, and all the cities of the Gilead, and half of the land of the children of the Ammon, and to the Aror, this before the Ruban. இஸ்போன் துவங்கி ராமாத் மிஸ்பா மட்டும் பெத்லெஹேம் வரைக்கும் இருக்கிறதும், மகானியம் துவங்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், and from Asban unto the Ramah Zebah, and Bet and from Moha and Shudit border of the Divar. வசனம் 27. எஸ்போனின் ராஜாவாகிய சீகேனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்கைய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்ராவும் பொந்தி நிமோராவும் சுக்கோத்தும் சப்வோனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாகிய கின்ரோத் கடலில் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைகளுக்குள்ளாயிற்று. And in the valley Betram and Bit-Mera and Sukkot and Zippo, the rest of the kingdom of the Sihon, king of the Asban, Jordan and his border even unto the edge of the sea of the Sin near Rath, and of the other side of Jordan eastward. வசனம் 28. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு இவைகளுடைய வம்சங்களின்படியே சுதந்திரம். And this is the inheritance of the children of the Gad after their families, the cities of their village. வசனம் 29. மனாசே புத்திரன் பாதி கோத்திரத்திற்கு மனாசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். And Moses gave an inheritance unto this half of tribe of the Manasseh, and his was the possession of this half of tribe of the children of Manasseh by their families. வசனம் 30. மக்கோனாயிம் துவங்கி பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் முழு ராஜ்யம் இருக்கிற பாசான் முழுவதும், பாசானில் உள்ள எவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்களும் அவர்கள் எல்லைகளாயிற்று. And their cost and was from the Monoam, all Bashan, all that kingdom of the Hoki king of the Bashan, and all the 2 twins of Jer, which are in Bashan, 3 coast cities. வசனம் 31. பாதி கீலியாத்தையும் பாசானில் அஸ்ரோத் ஏத்தியேரின் இன்னும் ஒரு ஓக் ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசே குமாரனாகிய மக்கீரீமின் புத்திரன் பாதி பேருக்கும் அவர்களுடைய வம்சங்களின்படி கொடுத்தான். And half of Gilgal and Ashteroth and Ediadi, cities of the kingdom of Oki in the Bashan, wherein partning unto the children of the Machir, the sons of the Manasseh, even and the 1/2 of the children of the Machir by their families. வசனம் 32. மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவர்கள் இவைகளே. This is all the countries which is Moses did in tribe bits, but inheritance in the plains, Moab and the other of the Jordan by the Jericho and eastward. 33. லேவியின் கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரமாக கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே இவரை அவருடைய சுதந்திரமாகவும், but unto the tribe of Levi Moses given unto the any inheritance. The Lord and God of Israel was their inheritance, as he said unto them,